நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு சின்ன ரைடு, பைக் ரைடு தான். கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் வச்சுக்கிங்களேன். அந்த ஒரு ரைடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டை வந்து இதில் நான் பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் மக்களே. ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே குப்பை. சென்னையில் இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டாந்து இங்கே தான் கொட்டுறாங்க. ஆனால் இதை எப்படி கிளியர் பண்ணுறாங்க என்னன்னே எனக்கு தெரியாது. அவ்வளோ வாடையாக இருக்கும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மணக்கும். இந்த 8 திசையும் மணக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்கே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணணும்னு நினச்சேன். மெனக்கிட்ட அது வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சென்னையில் இருக்கவங்களுக்கு அது எந்த இடம்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். கம்மிங் டு த பாயிண்ட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தோம் மக்களே. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். வியூஸே வரல. என்னடா இதுன்ட்டு வெறியாகி வெக்ஸ் ஆகி சேனலில் வீடியோ போகிறத நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேனலை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்டினியூ பண்ணலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க. கூகுளக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்போ ஏஐ பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டுருக்கு. அந்த கூகுளக்காட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், வீடியோ போட்டேன், வியூஸ் வரல, என்ன தான் கதைன்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி வீடியோ போடணும்னு கேட்டேன் மக்களே. அதுக்கு அந்த கூகுளக்கா சொல்கிறாங்க, வீடியோ போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, வீடியோ போடுறது கண்டென்ட் முக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்னால் அந்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற வீடியோவை வந்து பிசிறு தட்டாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது மக்களே கூகுளக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷனே ஆகாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருக்கணுமா மக்களே. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பேசணும்னு சொல்கிறாங்க, அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூகுளக்கா சொல்லுது. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலு ஒரு ஊருக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி ஒவ்வொருத்தனும் யூடியூப் சேனல், ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டென்ட் தேடி எப்படி வாய்ஸ் கொடுத்து எப்படி நம்ம வீடியோ போட்டு வியூஸ் வர வைக்கிறது, சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால், இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். வீடியோவோட கான்செப்ட் என்ன? சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு ஒரு ரைடு, ஓகேவா? அந்த ரைடை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா 2 ரூட்டு காமிச்சிச்சு மக்களே. ஒன்று பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர் அப்படி வந்து தஞ்சாவூர் வர மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈசிஆர் தான். ஈசிஆரில் தட்டுனா ஒரே ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னு தெரில, ஆனால் பக்காவான செலெக்ஷனு. வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஈசிஆரில் போகிறப்போ ஃபுல்லாக மரம், காடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சு, கடலோரமாக வந்துகிட்டே இருந்தேன். கோவளம் பீச்சு, மகாபலிபுரம் பீச்சு, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்குது, இன்னொரு இடத்துல இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. எங்கே பார்த்தாலும் மீன் பிடிக்கிறாங்க, போட்டிங் போகிறாங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. மீன் வறுத்துக்கிட்டே இருக்காங்க மக்களே. சூப்பராக இருந்துச்சு. எங்கே போனாலும் மீன் வறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வாசனையே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு மக்களே. ஒவ்வொரு இடத்துலையும் போய் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி ரிலாக்ஸ் ஆகி அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ கூட நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு பழங்காலத்து கோயில், முருகர் கோயில். இது அங்கே ஒரு முருகர் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். செம்மையான ஃபேமஸான கோயில். மகாபலிபுரத்துக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் மாமா தான் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அங்கே அழைச்சிட்டு போனாங்க. ஒரு புயல் வந்துச்சான். அந்த புயலில் வந்து அந்த கோயில் அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷமாக மண்ணுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறையா கதை சொன்னாங்க. அந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொண்டு காமிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவையும் ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரத்துக்குள்ளே வந்துட்டோம். மாமல்லபுரம், மகாபலிபுரம் எல்லாமே ஒன்று தான். இதுக்குள்ளே நீங்கள் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, ஏகப்பட்ட கோயில், லைட் ஹவுஸ் இருக்குது, பீச் இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அவுட்டர்லேயே வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு டைமுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துக்குள்ளே போகலை.
மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறேன். போகிற இடமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீடியோ காமிச்சிருக்கேன், எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சோலோ ரைடு தான் போயிட்டு இருந்தேன்னா, பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒரு கையிலே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு வந்திருந்தேன். எல்லாம் எதற்காக? ஒரு சின்ன லைக், ஒரு சப்ஸ்கிரைபருக்காக. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வாய்ஸ் கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள், சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து என்ன பேசணும்னே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே மக்களே, இதுக்கப்புறம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய். வணக்கம் மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டோம். வந்ததும் பார்த்திங்கன்னா நேராக பீச்சுக்கு வண்டியை விட்டாச்சு. பீச்சில் எந்த வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏதோ பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. கூட்டம் பார்த்திங்கன்னா ஆனால் பெருசாக இல்லை மக்களே. வெயில் அதிகமாக இருக்கனால கூட்டம் இல்லையா என்னன்னு தெரில. கூட்டம் பெருசாக இல்லை. பட் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பக்கத்தில் இதை விடுங்க, பீச்சோட முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். பாண்டிச்சேரியில் ஃபேமஸானது என்ன? சரக்கு தானே. எங்கே பார்த்தாலும் சரக்கு தான் மக்களே. பார்க்குறதுக்கே கிளாசிக்காக மாடர்னாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஒவ்வொரு வீடாக காட்டுறேன் பாருங்களேன். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தனித்துவமான வீடு மக்களே. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு மாடர்னாக இருந்துச்சு மக்களே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு எதுக்கு நின்றுட்டுருக்கோம். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்குது. சரியான ஃபேமஸான கோயில் மயிலாடுதுறையில் இருக்குது மக்களே. வைத்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா நடந்தே அந்த கோயிலுக்கு போவாங்க மக்களே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நாள் இல்லைன்னா 2 நாள் நடப்பாங்க. நடந்தே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில். நம்ம வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. உள்ளே போகலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ஆயிரும். அதோட ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கோமா, கோயிலுக்குள்ளே போய் ஒரு பக்தியாக நம்ம சாமி கும்பிட முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிட்டோம். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். இன்னும் நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட வேண்டியது இருக்குது. இன்னும் நமக்கு நிறையா கமிட்மெண்ட்லாம் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ கரெக்டாக பேசியிருக்கேனா இல்லை நிறைய பேச வேண்டியது இருக்கா அப்படிலாம் சொன்னிங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் மாற்றிக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்போம். கூகுள் அக்கௌண்ட்டையும் கேட்டு இன்னும் பார்த்திங்கன்னா பெட்டராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். நம்ம தஞ்சாவூர்கிட்ட வந்துட்டோம். ஒரு 34 கிலோமீட்டர் காமிச்சிச்சு போர்டில். அதோட முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா சோலோவாக போகாதீங்க. சில பேருக்கு அது செட் ஆகும், எனக்கு சுத்தர செட் ஆகலை. ஏன்னா ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட போனோம்னு வச்சிங்களேன், ஏதாச்சும் ஒரு பார்க்குறோம், எக்ஸைட் ஆகிறோம், ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறோம்னா ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு வரலாம். வண்டியில் வர்றப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதைகளை பேசிட்டு வரலாம். ஆனால் நம்ம சோலோ வரப்போ பார்த்திங்கன்னா ஊமை மாதிரி வர மாதிரி இருக்குது. வீடியோ வேறு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. வண்டியும் ஓட்டணும், வீடியோ எடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்குள்ளே வந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் நிறையா ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா போர் அடிக்க விரும்பவில்லை. எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு நீங்கள் ஊர் சுற்றுங்க. சரி, ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். டாடா, பாபாய், see you.